அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தாலும் கூட ஸ்டேல் போர் நிறுத்த மீறல்களை ஆங்காங்கே செய்திருக்கின்றார்கள். போர் நிறுத்த விதிமுறைகளுக்கு அப்பால் பாலஸ்தீனர்கள் ஸ்டேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தீரமான செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து காசாவில் மீண்டும் ஹமாஸ் இயக்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துகின்றார்கள் என்ற வகையில் ஸ்டேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்ன? ஸ்டேலுக்கு கடுமையான எச்சரிக்கை கத்தாரால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் உலகளவில் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் ஸ்டேலினுடைய ஆளில்லா விமானம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு அப்பால் குறிப்பாக ராஃபாவில் ஒரு குழந்தை உட்பட 3 பாலஸ்தீனர்கள் ஸ்டேலினுடைய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த போது போர்க்களத்திலே மக்களை கொண்டு குவித்தீர்கள். 47,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1,12,000 பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது அமைதி ஏற்பட்டு விட்டது என்று தங்களுடைய சொந்த நிலங்களை பார்ப்பதற்காக இடிந்து போயிருந்தாலும் கூட தங்களுடைய மண்ணில் நிம்மதியாக வாழ்வோம் என்று நினைத்து வந்த மக்கள் மீது ஒரு குழந்தை 4 வயது குழந்தையை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்மூடித்தனமான நடவடிக்கையை போர் நிறுத்த மீறல்களை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றதா, அனுமதிக்கின்றதா என்பது மிகப்பெரிய கவலையான விடயம். இன்று 3 பாலஸ்தீனர்கள் ஒரு 4 வயது குழந்தை உட்பட கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 2 பேர் வரை படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ட்ரோன் தாக்குதல், துப்பாக்கிச் சூடு என பல பகுதிகளில் ஸ்டேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஸ்டேலிய இராணுவம் இவ்வாறு ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் மறுகரையில் மேற்கு கரையில் சட்டவிரோதமாக குடியேறிய ஸ்டேலிய குடியேறிகள் பாலஸ்தீன பகுதிகள் மீது அவர்களுடைய ஆலிவ் நிலங்களுக்கு தீ வைப்பதும், அங்கிருக்கக்கூடிய ஸ்டேலிய குடியேற்றிய வாசிகள் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக 3 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மேற்கு கரையில் நடைபெறக்கூடிய ஸ்டேல் குடியேற்றவாசிகளினுடைய அட்டூழியங்களுக்கு ஹமாஸ் மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். குடியேறிகளின் பயங்கரவாதத்தின் அதிகரிப்பு மேற்கு கரையின் அனைத்து மட்டங்களிலும் தற்போது அதிகரித்திருக்கின்றது. வீரமிக்க மக்கள் குடியேறிகளை தடுக்கவும் அவர்களின் பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்கவும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய நேரமாக இருக்கின்றது. பாலஸ்தீன மக்களை மிரட்டி அடிபணிய வைக்க முடியாது என்பதையும், குடியேற்றவாசிகளினுடைய தொடர்ச்சியான இதுபோன்ற மிலச்சத்தனமான தாக்குதல்கள் காசாவில் இருக்கும் பாலஸ்தீனர்களை இன்னும் வீரியம் கொள்ள செய்யுமே ஒழிய அவர்களை அடிபணிய வைத்து விடாது, குறிப்பாக எதிர்ப்பிற்கு வழிவகுக்கும் என்பதால் இது குறித்து ஸ்டேலிய அரசாங்கம் மிகுந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டும். குறிப்பாக நமது மக்களை அவர்களின் நிலத்தையும் உரிமைகளையும் விட்டு கொடுக்க தள்ளுவதில் ஒருபோதும் வெற்றி பெறாது என குறிப்பாக இந்த குடியேற்றவாசிகளின் உடைய அத்துமீறல்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அது தொடர்பான எச்சரிக்கையை ஹமாஸ் விடுத்திருக்கின்றார்கள். அதே போல மீண்டும் ஒரு துன்பியல் சம்பவமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதற்கு முன்னே ஜோ பைடன் அரசிலே ஸ்டேலிய குடியேற்றவாசிகளின் உடைய அட்டூழியங்கள், தாக்குதல்கள் பாலஸ்தீனர்கள் மீது அதிகரித்த போது அவர்களுக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையை பிறப்பித்திருந்தார்கள். குறிப்பாக பாலஸ்தீனர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திய குடியேற்றவாசிகள், அத்துமீறி பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை டொனால்ட் ட்ரம்ப் நீக்கியிருக்கின்றார். அதாவது பாலஸ்தீன பிரதேசத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கே தாக்குதல்களை நடத்தி மக்களை கொன்று காயப்படுத்திய குற்றவாளிகளுக்கு பொருளாதார தடையிலிருந்து விடுதலை செய்திருக்கின்றார். இதுதான் ட்ரம்ப் விரும்பும் மத்திய கிழக்குக்கான அமைதியா, விடுதலையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இதுக்கு பல மனித உரிமை அமைப்புகளும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ட்ரம்ப் வந்த உடனேயே முதலாவதாக செய்திருக்கக்கூடிய சில வேளைகளில் இந்த குடியேற்றவாசிகளுக்கான பொருளாதார தடைகளை நீக்கி இருக்கின்றார் என்பதே மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய, துயரத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நெதன்யாகு அரசு முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என ஸ்டேலிய விடுதலை செய்யப்பட்ட பணைய கைதிகள், அவர்களுடைய குடும்பத்தினர், அந்த பணைய கைதிகள் விடுதலைக்காக போராடக்கூடிய அமைப்பு என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் 3 பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டதால் இவ்வாறான மகிழ்ச்சி
அந்த 3 குடும்பங்களிலும் அவர்களுடைய உறவினர்கள் மட்டத்திலும் எழுந்திருக்கின்றதோ அதே போன்றதொரு மகிழ்ச்சி ஏனைய பணைய கைதிகள் விடயத்திலும் வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என இஸ்ரேல் அரசுக்கு நெதன்யாகுவுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆரம்பத்தில் நாங்கள் ஆரம்பித்த செய்திக்கும் இந்த செய்திக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். காசாவில் இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள். இது போர் நிறுத்த மீறல் என்பதை நாங்கள் கூறியிருந்தோம். தற்போது இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டவர்களை கூறுகின்றார்கள் இந்த ஒப்பந்தத்தை நெதன்யாகு அரசு முறையாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த ஒப்பந்தத்தை நெதன்யாகு அரசு மீறுகின்றார்கள், மீறிவிடுவார்கள், சொன்ன விதிமுறைகளின்படி நடக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் இஸ்ரேல் மக்களுக்கே இருப்பதனால்தான் இஸ்ரேலிய பணைய கைதிகள் முறையாக இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் அரசு கடைபிடிக்க வேண்டும், நெதன்யாகு கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் இவ்வாறு பாலஸ்தீனர் மீது தாக்குதல் நடத்தி அது போர் நிறுத்த மீறல், அவர்களும் பதிலுக்கு ஏதாவது ஹமாஸ் செய்தால் நிச்சயமாக இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிடும். ஏனைய பணைய கைதிகளும் விடுதலை ஆகிவிட முடியாது. காசா மீண்டும் மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைக்கு சென்றுவிடும் என்பதால் இந்த கோரிக்கைகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. அதேபோல கத்தாரும் இன்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக போர் நிறுத்தத்தை மிக செம்மையாக மிகுந்த நேர்மையாக நடைமுறைப்படுத்துவது குறித்து 2 தரப்பும் உறுதியுடன் செயற்பட வேண்டும். யாரும் யாரையும் கோபப்படுத்தும் எந்தவிதமான ஒரு நடவடிக்கைகளையும் செய்யக்கூடாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஒரு அழைப்பு கத்தாரிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது. யார் போர் நிறுத்தத்தை மீறாமல் இருப்பதற்கு நீங்கள் தீவிரமான கண்காணிப்பையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும். உலக நாடுகள் அனைத்தும் இந்த போர் நிறுத்தம் சரியான முறையில் கொண்டு செல்லப்படுகின்றதா என்பது குறித்து மிகுந்த அவதானிப்புடன் இருக்க வேண்டும். இது பாலஸ்தீனத்திற்கான பிரச்சனையை தீர்ப்பதில் ஒரு முதலாவது படியாக இந்த போர் நிறுத்தம் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இஸ்ரேல் இந்த போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் இதில் கத்தார் மிக முக்கியமான மத்தியஸ்தர்களாக இருக்கின்றார்கள். எகிப்து, அமெரிக்கா போன்றவர்கள் மத்தியஸ்தர்களாக செயற்பட்டிருந்தாலும் கூட இதில் பிரதான வகிபாகம் கத்தாரினுடையது. கத்தாரினுடைய பிரதமராக இருக்கலாம், கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமாக இருக்கலாம். பல கட்ட பேச்சுவார்த்தைகள், ஒரு கட்டத்தில் நெதன்யாகுவும் அவருடைய கூட்டாளிகளும் கத்தார் ஹமாஸுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள், ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என கத்தார் மீதே திருப்பி பந்தை எறிந்திருந்தார்கள். கத்தார் இதில் சரியாக செயற்படவில்லை, ஹமாஸுக்கு ஆதரவாக அவர்கள் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்றெல்லாம் அவற்றையெல்லாம் கடந்து கத்தார் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இஸ்ரேலினுடைய போர் நிறுத்த சம்பவங்கள் பதிவாக இருக்கும் சூழ்நிலையில் கத்தார் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையும் இதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து காசா போர் நிறுத்தம் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் வெள்ளிக்கிழமை மீண்டும் கூடும் என்ற அறிவிப்பை ஐநாவினுடைய தலைவர் விடுத்திருக்கின்றார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் மற்றும் காசா பகுதியின் நிலைமை குறித்து கடந்த கூட்டத்தில் பேச விரும்பிய அனைத்து உறுப்பினர்களிடந்தும் கேட்பதற்கு, அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் மீண்டும் பாதுகாப்பு கவுன்சில் கூட இருக்கின்றது. இதில் 50க்கு மேற்பட்ட நாடுகள் கூட்டத்தில் உரையாற்றி இருக்கின்றார்கள். அதேபோல ஐநா பொதுச் செயலாளர், ஐரோப்பிய ஒன்றியம், அரபு லீக் போன்றவர்களும் உரையாற்றி இருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை கூட்டம் மீண்டும் கூடும்போது ஏற்கனவே நேரம் கொடுக்கப்படாத 14 நாடுகள் இந்த விடயம் தொடர்பில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். இதற்காக இந்த கூட்டம் கூடுவது மட்டுமல்ல, காசாவின் தற்போதைய நிலைமை, காசாவில் போர் நிறுத்தத்தை தொடர்ச்சியாக அமுல்படுத்துவதில் இருக்கக்கூடிய விடயங்கள் குறித்து பேச உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஐநா சபை இதை வெறும் பேச்சாக கூட்டமாக பார்க்காமல் பாலஸ்தீன மக்களுடைய வாழ்க்கை, இஸ்ரேல் எப்படியும் இந்த ஒப்பந்தத்தை குழப்புவதில் குறியாக இருக்கின்றார்கள். இது குறித்து மிகுந்த கரிசனை எடுக்க வேண்டியது மிக முக்கியமானது. கத்தார் கூறியதைப் போல வெள்ளிக்கிழமை இந்த கூட்டத்தில் என்ன முடிவுகள், என்ன விடயங்கள் பேசப் போகின்றார்கள் என்பதை இந்த கூட்டம் முடிந்தவுடன் உங்களுக்கு தெரிய இருக்கின்றோம். அடுத்து காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு அமையும் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே காசாவில் குண்டுகள் சரமாரியாக போடப்பட்ட போது பல கட்டிடங்கள் அடியோடு சாய்க்கப்பட்டன. பல அடுக்குமாடி குடியிருப்புகள் அடியோடு தரைமட்டமாக்கப்பட்டு கற்குவியல்களாக்கப்பட்டன. பல இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அது உயிரிழந்தவர்களின் உடைய சடலங்களை அல்லது காயங்களுடன் குற்றியீரும் குலையீருமாக இருந்தவர்களை கூட மீட்க முடியவில்லை. ஏனெனில் போதுமான உபகரணங்கள் இல்லை. இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான தாக்குதல், அங்கிருக்கக்கூடிய
மீட்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்களுடைய உயிராபத்தின மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்தன. ஏனால் முழு கட்டிடம் இடிந்த போது அதை கட்டிடங்களை அப்புறப்படுத்தி சடலங்களை காயமடைந்தவர்கள் மீட்பது மிகப்பெரிய சவாலாக காணப்பட்டது. இந்த நிலையில் காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து 66 சடலங்களை தாங்கள் மீட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். 66 உடலங்கள் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் பொது இடங்களின் அடியில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றார்கள். 58 உடல்கள் தெற்கு காசாவிலும் 8 வடக்கு காசாவிலும் இருந்து கைப்பற்றப்பட்டதாகவும் கடுமையான குண்டுவீச்சு காரணமாகவும் பல மாதங்களாக இந்த இடிபாடுகளுக்குள் இந்த உடல்கள் சிக்கியிருந்ததினால் பழுதடைந்திருப்பதால் இந்த சடலங்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு உருக்குலைந்து காணப்படுவதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே உயிரிழந்த மக்களின் ஜனாசாக்களை உடலங்களை வெளியே எடுத்து அடையாளம் காணக்கூட முடியாத ஒரு சிக்கலான நிலைமையில் அவர்கள் மரணத்தை தழுவி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக கொடுமையான மிக துயரமான விடயமாக இருக்கின்றது. 66 சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றன. இது காசாவின் இன்றைய நிலைமையாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் போர் நிறுத்தத்தின் பின்னர் காசா பகுதி முழுவதும் ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய போலீஸ் படையை நிறுத்தியிருப்பதாகவும் வீதி போக்குவரத்து ஒழுங்கமைப்பு முறைகள் மற்றும் வீதிகளில் செல்லக்கூடிய வாகனங்களை கட்டுப்படுத்துதல் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சட்டம் ஒழுங்கு விவகாரங்களை கையாள்வதற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஹமாஸினுடைய போலீஸ் பிரிவு அங்கு களமிறக்கப்பட்டிருக்கின்றது. காசா முழுவதும் இவர்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதையும் மக்களின் இடிபாடுகளை அகற்றுவது மற்றும் அங்கே சண்டை நடந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு உதவிகளை புரிவதிலும் மனிதாபிமான பணிகளை செய்வதிலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் பாதைகளை துப்புரவு செய்து அவர்கள் செல்லக்கூடிய பாதைகளை ஒழுங்கமைப்பதிலும் என மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிலான பணியை அவர்கள் செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் வழியாக இருந்தன. ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்களோ மீண்டும் ஹமாஸ் ஆதிக்கத்தை பெறுகின்றார்கள், மீண்டும் ஹமாஸ் கட்டுப்பாட்டை பெறுகின்றார்கள், காசாவில் ஹமாஸின் போலீஸ் படை அணிவகுத்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என அவர்களும் ஒருபுறம் இஸ்ரேலிய ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். போலீஸ் சீருடை அணிந்த பாதுகாப்பை உறுதி செய்து மனிதாபிமான உதவிகளை விநியோகிப்பதற்கு இந்த படைகள் முழுமூச்சுடன் ஈடுபடுவார்கள் என ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. காசா முழுமைக்கும் இவர்களுடைய பணி தேவைப்படுவதால் நகராட்சி நிறுவனங்கள், சிவில் சேவை அமைப்புகள் மற்றும் மீட்பு பணியாளர்கள், தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த பணியை ஹமாஸினுடைய போலீஸ் படை மேற்கொள்ளும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்கவிர் பதவி விலகி இருந்தார், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார் என்பதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் தற்போது ஒரு புதிய விடயமாக அவருடன் கூட இன்னும் 3 அமைச்சர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக நெதன்யாகு அமைச்சரவையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு நடுக்கம் அல்லது ஒரு பெரும்பான்மையற்ற தன்மை ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சில அமைச்சர்கள் பதவி விலகினால் நெதன்யாகு அரசாங்கம் கவிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்று செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆனால் இந்த ஒப்பந்தம் காரணமாக நெதன்யாகு அரசு கவிழ் நிலை ஏற்பட்டால் நிபந்தனையுடன் தாம் ஆதரவை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர்களால் ஜாபிட் அவர்கள் தெரிவித்திருப்பதால் இந்த அரசு கவிழ்வதற்குரிய வாய்ப்பில்லை. இருந்தபோதிலும் இனவரி பிடித்த 4 அமைச்சர்கள் அடுத்தடுத்து பதவி விலகி இருப்பதால் அமைச்சரவையில் சிறிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இது நெதன்யாகு ஆட்சியின் ஒரு பெரும்பான்மை இல்லாத தன்மையை தோற்றுவிக்குமோ என்ற அச்சம் இருப்பதான செய்திகள் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானவுடன் வெளியிட்டிருக்கக்கூடிய சில அறிவிப்புகள் உலகளவில் மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக உலக சுகாதார அமைப்பிற்கு மிகப்பெரிய மிகப்பெரிய நிதி கொடையாளராக இருப்பது அமெரிக்கா. ஆனால் இன்னும் 12 மாதங்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா முற்றாக விலகும் மற்றும் பணிக்கான அனைத்து நிதி பங்களிப்புகளையும் நிறுத்திவிடும் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். உலக சுகாதார அமைப்பு கொரோனா நேரத்தில் கையாண்ட நடவடிக்கைகள் தங்களுக்கு திருப்தி இல்லை என தெரிவித்து அவர் இந்த முடிவை எடுத்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆனால் உலகம் முழுவதும் அது கொரோனா பெருந்தொற்றாக இருக்கலாம், காலராவாக இருக்கலாம், மிகப்பெரிய சுகாதார சீர்கேடுகள் அது ஆசியாவில் நடந்தாலும், ஆப்பிரிக்காவில் நடந்தாலும், ஐரோப்பாவில் நடந்தாலும், அமெரிக்காவில் நடந்தாலும் முன்னின்று உழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொண்டர் அமைப்பு இந்த உலக சுகாதார அமைப்பு. இந்த உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகும் முடிவு நிச்சயமாக உலக சுகாதார அமைப்புக்கு நிதி மூலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, இதுபோன்று ஏனைய நாடுகளுக்கும் ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதுதான்
யதார்த்தமான விடயம். அது ட்ரம்பாக இருந்தாலும் கூட இந்த முடிவுகள் சர்வதேச நாடுகள் மத்தியிலும் மொத்த உலகத்தின் உடைய ஒருங்கிணைந்த செயற்பாட்டிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ட்ரம்பினுடைய முதல் நடவடிக்கையாக அவர் அதை அறிவித்திருக்கின்றார். அடுத்து வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்தும் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்தும் அமெரிக்கா வெளியேறுவதாக இரண்டாவது தடவை ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக புவி வெப்பமயமாதலால் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அது கடலில் நகரங்கள் மூழ்குவதாக இருக்கலாம், அதிக அளவிலான வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், அதிக அளவிலான காலநிலை மாற்றம். இது குறித்து நாங்கள் தனியே ஒரு வீடியோ பதிவில் பேசுவோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தானம். எனவே குறிப்பாக இந்த புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்காக 2 டிகிரி செல்சியஸுக்கு மேல் செல்லாமல் கட்டுப்படுத்துவதற்காக இந்த பருவநிலை ஒப்பந்தம் பாரிஸில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் 2015ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட போது அப்போது இருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். பின்னர் ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்த பின்னர் அந்த ஒப்பந்தம் உலகத்திற்கு மிக முக்கியமானது என்பதால் அதில் இணைந்து கொள்வதான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். மீண்டும் தற்போது ட்ரம்ப் பதவியேற்றிருக்கும் சூழ்நிலையில் இரண்டாவது தடவையாக பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா முற்றாக வெளியேறும் என்ற அறிவிப்பை ஏற்படுத்தி சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். எனவே முதலாவது முடிவுகளுமே எவ்வாறான தாக்கத்தை உலகத்துக்கு ஏற்படுத்தப் போகின்றது, இந்த முடிவுகள் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவது, பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து விலகும் அமெரிக்காவின் முடிவுகள் உலகிற்கு நன்மை அளிக்குமா அல்லது இது ட்ரம்பின் உடைய செயற்பாடுகளா என்பதை நீங்கள் தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாந்தூர். வணக்கம்.